முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, அதற்கிடையே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே, அதற்கிடையே நிதித்துறை அமைச்சர்கள் அவர்களே, கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே, இன்றைக்கிடையே பால்வளத்துறை அமைச்சர் அவர்களே, இன்றைக்கிடையே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களே, மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களே, என்னோட இந்த நிகழ்ச்சியை வருகிறது பங்கேற்று நிகழ்ச்சி இணைப்பு விழா இல்லை, குடும்ப விழா. ஒரு பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவன் அவங்க அனுபவத்தை எதிர்கொண்டு கொண்டோன்ற அந்த எண்ணம் இருக்கும். எங்கோ தடைபட்டு விடுமோன் அச்சப்பாடைகள் இருந்தது. அந்த அச்சப்பாடு 4ஆம் தேதி ஏற்பட்டது. அந்த மாதம் 4ஆம் தேதி ஏற்பட்டது. அந்த 4ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கெல்லாம் மனநிலை மாறி இருந்தோம். மனச்சுமையில் மன கஷ்டத்தில் இருந்தோம். மிகப்பெரிய நடவடிக்கையில் மாற்றம் என்னும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த தலைவருக்கு ஏற்பட்ட துரோகம் என்று அது மனக்கணக்கு இருந்தது. இந்த அடிப்படையில் நாங்கள் புகலிடமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ணன் தம்பியா வந்திருக்கோம். சகோதரத்தோடு வந்திருக்கோம். எங்களுடைய அறிவு நாங்கள் கடந்த கால அறிவு ஆற்றல் புரித பல்வேறு எங்களுடைய பயணித்த வழியில் பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றன. அனுபவங்களையும் கொண்டிருந்த இடமாக அனுபவங்கள் இன்னைக்கு நாங்கள் இந்த பொதுச் செயலாளருக்கு மன நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டியும் வாழ்த்துக்கள். அவர் குறிப்பிட்டது போல அங்கே இருக்கின்ற என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அதற்கு அவர் கடந்த 30 ஆண்டு காலமாக மன்றத்தில் செயல்பட்டவர். எனக்கும் 2011 2016 துணையாக நின்று என்னை வெற்றிக்கு பாடுபட்டவர் என்றென்றும் மறக்க மாட்டோம். அவரும் என்னுடைய சகோதரனாக, தம்பியாக, ஒன்றாக, உறவினராக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக. இது நம்ம எல்லாம் ஒரே இயக்கம். தமிழக வெற்றி கழகம் என்பது விருத்திக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. ஊர்வன, பரப்பன, பிரிப்பன, விலங்கினம், மற்றபடி மனிதன் பிறப்பது அறிவது, மானுட பிறவியில் இல்லாமல் பிறப்பது அறிவு. அனைவருக்கும் இந்த ஒற்றைச்சொல் வார்த்தையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு தலைநிமிர்ந்து நிற்கின்றார் என்பதை நான் குறிப்பிட அனுபவப்படுகிறேன். அது மட்டும் இல்ல, வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மை உள்ள அரசு ஒரு இடத்தில் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. இதை நாங்கள் முதற்கட்டமாக எங்களை போன்ற மனிதர்கள், அரசியல் அனுபவ மனிதர்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த நாடே வாழ்த்துது.